வெல்கம் பேக் விமல் கிளிம்ஸ் சேனல். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்றைக்கி வந்து கல்மீன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற மீன் வந்து பார்த்திங்கன்னா பாறை மீன். இப்போ வந்து நம்ம மீன் வந்து 1 கிலோவுக்கு 50 கிராம் வந்து சக்தி மசாலா எடுத்துக்கிறோம், வறுவல் மசாலா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு ஆல்ரெடி அந்த மசாலாவிலே சால்ட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் போடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா பிரியாமல் இருக்க கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஒரே 1 டீஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன், 1 லெமன். இது எல்லாத்தையும் லைட்டாக கலந்து விட்டுக்கோம். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு பதமாக பிசையணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சாப்பாடெலாம் லேட் ஆகும் அடிக்க. ஸோ இந்தளவுக்கு மசாலா பரட்டிக்கோங்க. இந்த லூஸாக இது பண்ணிங்கன்னா மீன்லேருந்து லைட்டாக தண்ணி விடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக போயிடும், மசாலா வந்து மீனில் ஒட்டாது. ஸோ இப்போ மீனை ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விட்டுக்குவோம். மசாலா அப்ளை பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணணும், ஏன்னா முள் இருக்கும். ஸோ கையை கிழிச்சிடும். மசாலா போட்டு நல்லா பிரட்டி வச்சாச்சு. ஸோ உப்பு இருக்காங்கிறத இப்பயே பார்த்துக்கலாம். இன்கேஸ் உப்பு பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வைக்கலாம், இல்லை வெளியில் வச்சாலும் வைக்கலாம். ஒரு 1 ஹவர் நல்லா அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு துண்டு போட்டு பொரிக்கணும். ஸோ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு மீதியை நம்ம பொரிச்சிக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒன்று பொரிச்சிடும். ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் பொரியணும். அதுக்கப்புறம் தான் திருப்பணும். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டோன்னே திருப்பினீங்கன்னா அதில் இருக்க மசாலா எல்லாம் பிரிஞ்சிடும். ஸோ எப்பவுமே என்ன பண்ணால் மீன் வறுத்ததுக்கப்புறம் எடுத்து இப்படி சைடில் வச்சிட்டோம்னா இதில் இருக்க எண்ணெய் ஃபுல்லாக வடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறது. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் காரம் பத்தலை, அதனால் இப்போ காரம் கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃபிஷ் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். மற்றபடி உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தது. ஸோ 1 நிமிஷம் கழித்து அப்படியே திருப்பி போட்டுருவோம். மசாலா வந்து பார்த்திங்கன்னா பிரியவே இல்லை. நீங்கள் இதை நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃபுல்லாக பொரித்தாலும் மசாலா வந்து பிரியாது. மசாலா உங்களுக்கு பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வந்து மீன் மசாலா வாங்கும்போது ஒரு சில மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி மங்கலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஸோ 2 பக்கமும் மாற்றி திருப்பி போட்டு வைக்கணும், இல்லைன்னா ஒன் சைடே வந்துடும், இன்னொரு சைடு வேகாது. வெந்துருச்சான்னு இப்படி அமைக்க பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஒரு சில பேர் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நல்லா ரொம்ப நேரம் அந்த மாதிரி வேக விட்டு எடுத்திங்கன்னா அந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்துடும். சாஃப்டாக சாப்பிட்றவங்க இந்த பதத்திலே எடுத்துடலாம். ஃபிஷ் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே வந்து கார்னரில் தள்ளி விட்ருங்க.
அந்த எண்ணெய் ஃபுல்லாக நல்லா ஆயில் வடிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்படி வச்சோம்னா இந்த ஆயிலோட ஹீட்டு குறைஞ்சிருக்கும். ஸோ ஒரு 2-3 நிமிஷம் இப்படி வைக்கும்போது மறுபடியும் இந்த ஆயிலோட டெம்பரேச்சர் கரெக்டான இதுக்கு வந்துருக்கும். ஸோ நீ அடுத்தது போடும்போது மீன் உடனே போடணும். ஸோ ரொம்ப ஸ்லோ குக்கிங்கில் வச்சு வேக வச்சிங்கன்னா இந்த மீனில் வந்து எண்ணெய் அதிகம் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ என்றைக்குமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டான ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா ஆயில் அதிகம் குடிக்காது, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஆயில் நல்லா வடிஞ்சிருச்சு. இது அப்படியே நம்ம ஒரு இதுக்கு டிஷ்யூ இருக்க பேப்பருக்கு மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு பேப்பர் போட்டு அந்த இதுக்கு மாற்றிக்கலாம். நம்ம வச்சுருந்த எல்லா மீனையுமே இப்போ பொரித்து எடுத்தாச்சு. ஸோ எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பாருங்கள். ஸோ நம்ம போட்டிருந்த மசாலா மாதிரியே நீங்களும் ஒரு தடவை போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.